ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம், அதாவது இந்த மாதிரி சம்பவம் யாருக்கும் நடந்ததும் கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா கேமரா இந்த பிக் பாஸ் வீட்டில் சுற்றி இருக்குது, அதில் எல்லாமே கேப்சர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் தவிர்க்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அது இந்த வாரம் நடந்துகிட்டே இருக்கு. நேத்தோ முந்தானத்தை பார்த்தீங்கன்னா கேமராவே அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போதே திவாகர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்காக போய் எல்லா கேமராவிலையும் போய் நிற்கிறாரு. கேமரா ஃபோக்கஸே ஆகலை, எந்த கேமராவும். அவரும் பார்த்துட்டாரு, இதில் நிற்கிறாரு, அந்த ஹாலில் நிற்கிறாரு, கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு வர்றாரு, அங்கேயும் கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. பெட்ரூமுக்கு போகிறாரு, அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டுது. ஸோ விரக்தியில் அப்படியே நிற்கிறாப்புல. நம்மளுக்கு ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தாலும் அவங்களும் எவ்வளோ தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அவர் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த 24 bars அவளை போடுறதுக்கு. இவர் திரும்ப அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தால் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க. இப்போ சண்டைகள்லாம் பண்ணுறாங்க, பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிற, அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டு, அமிர்தமும் நஞ்சு அளவுக்கு மிஞ்சினால் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இவர் வந்து இப்போ கிராஸ் பண்ணுறார் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளாக விட்டது நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ஆளுக்கு வந்துட்டு கேமரா ஃபோக்கஸ் ஆகலைன்னு ஒரு வருத்தத்தில் புலம்பி தள்ளுறாப்புல இப்படி. ஏன்னா அவர் கை காலை கட்டி போட்ட மாதிரி அந்த விஷயங்கள். இப்போ இது இருந்தால் தான் அவரால் இங்கே இருக்க முடியும், இல்லைன்னா அவர் ஒரு மாதிரி ஆகிடுவாப்புல. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவாகருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் அநியாயமாகவும் இருக்குது. ஏன்னா என்ன தான் பண்ணாலும் நீங்கள் கூப்பிட்டு வந்த கண்டஸ்டன்ட், அப்போ நீங்கள் தான் அவரை வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். அப்படின்போது அவருக்கு இருக்கிற ஒரே திறமை அதுதான். அந்த திறமையை பார்த்தா நீங்களும் கூப்பிட்டீங்க. அப்படின்னும் போது அங்கே வந்துட்டு கேமரா ஃபோக்கஸ் ஆகாமல் அவர் அசிங்கப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சரியாக புரியல. இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.